Hi, hello students. Welcome you all. நான் உங்க தீபன் from Amirtha Institute. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றது why NEET exam is needed for தமிழ்நாடு. ஏன் NEET எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா உங்களுக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம். இந்த NEET எக்ஸாம் தேவையில்லை, இவங்க வீணா அவங்க வந்து உட்காந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி NEET எக்ஸாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து பிஜேபியினுடைய ஆளுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா நம்ம எந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுக்க போறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயம், நான் இப்போ வந்து NEET தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் தேவைங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது உண்மையிலேயே அதில் ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத புரிதலோட தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்போதான் அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவாக இருக்கும், மக்களுக்கு பயனுள்ள முடிவாக இருக்கும். ரைட். இப்போ 2016 இந்த NEET எக்ஸாம் கொண்டு வந்தப்ப கடுமையான எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு, நிலவனுச்சு. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருந்துச்சு, பேரண்ட்ஸ் மத்தியிலே இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சிச்சுவேஷன் இந்த 2021 5 வருஷத்துல என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அந்த டேட்டாவை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் விஷயங்கள் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் உங்களுக்கு இதுல டெலிவர் பண்ண போறேன். ஏன் வந்து NEET எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, இல்லை சார் பார்த்துட்டே இருக்கேன், நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த விஷயத்த நம்ம டிசிஷன் எடுக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் வந்து டிசிஷன் மேக்கர். ஆக்சுவலாக 2016 நம்ம விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்கல. அதே மாதிரி இந்த 2021 கேட்காம இருந்துடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம அந்த விஷயத்த கேட்டிருந்தோம்னா அனிதா மாதிரியான ஒரு நல்ல டாக்டரை வந்து நம்ம இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ அது ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. என்னன்னா, தமிழ்நாடுடைய சிலபஸ் 11th and 12th வந்து ஆன் பார் வித் NCERT சிலபஸ் ஒரு 30% வந்து கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த சிலபஸை படிச்சுட்டு ஒரு மாதத்தில் அந்த எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மிக மிக சிரமமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த 5 வருடங்கள் உருண்டோடிச்சு 2021. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு முடிவு எடுத்தோம்னு வச்சுங்க, போன தடவை என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க வந்து NEET எக்ஸாம் வேணுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, do you want the NEET exam அப்படின்னு சொல்லும் போது எஸ் ஐ வாண்ட் த NEET எக்ஸாம்னு 75% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோ ஐ டோன்ட் வாண்ட் த NEET எக்ஸாம் அப்படின்னு 25%. த மெஜாரிட்டி இஸ் 75% இல்லையா? இதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 votes வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEET எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நான் என்னோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அவங்க மட்டும் சொன்னது தான் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிட முடியாது. நானும் நிறைய சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை சேம் இன்ஃபர்மேஷனை கொஷினை கேட்டிருக்காங்க, டு யூ வாண்ட் த NEET எக்ஸாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மத்தியில் அவங்க கேட்கும் போது அவங்களோட பதிலும் என்னவா இருக்குன்னா மோர் தென் 75% 80% வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா NEET எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற கொஷின் ஆன்சர்ஸை வந்து கொடுத்துருக்கதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதனால என்ன விஷயம் தெரிய வருது, அதாவது 2016க்கும் 2021க்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ 30% அங்க இருந்தது, இப்போ வந்து 5%க்கு கம்மியாக தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு புக்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா நம்மளோட சிலபஸ் ஆன் பார் வித் NCERT கம்பேர் பண்ணும்போது ஈவன் பெட்டரா கூட சில கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்டு இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒன்று இதை எழுத போகிறவங்க அவங்க தான், அவங்க எனக்கு வேணுங்கிறாங்க இல்லையா? அது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரிப்பீட்டர்ஸ். ஆக்சுவலாக ரிப்பீட்டர்ஸுங்கிறவங்க யார் சார் அப்படின்னா, போன வருஷம் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு சீட் கிடைக்காம இருக்கும், இந்த இயரில் அவங்களும் காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு வருஷமாவோ அல்லது 2 வருஷமாவோ நான் MBBS தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேற ஒரு பிஇஓ வேற அதர் ஆப்ஷன்ஸ் இருந்த போதிலும் அதில் ஜாயின் பண்ணாமல்
இதுக்காகவே அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இவங்களோட பதில் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கறது? அப்படி பதில் வந்து நோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனசு உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி அவேர் அபவுட் தட் ஆல்சோ. த செகண்ட் ரீசன் ஒய் நீட் இஸ் நீடட் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஏன்னா 20,000 25,000 பேர் போன வருஷம் எழுதி பார்த்து தங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அடுத்த வருஷம் எழுதுறவங்க தான். அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோன்னு சொன்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டாவது ரீசன் நான் சொல்றது. மூணாவதா வந்து என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஸ்டீஜியஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இந்த 2020 பொறுத்த வரைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த நம்ம சொல்றோம்ல 85 பிளஸ் 15 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா 85% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடது நமக்கு கொடுத்துருவாங்க. 15 வந்து என்னன்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் மூலமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 15% ஆஃப் சீட்ஸ்லையும் நம்மளோட ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நம்மளோட சீட்ஸை நம்ம எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லையும் கூட நம்மளால சீட்ஸ் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன் ஃபியூச்சர். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆல் இந்தியா கோட்டால 6,000 சீட்ஸ் இருக்கு. அதுக்கும் இந்த சேம் கொஸ்டின் பேப்பர் தான், சேம் எக்ஸாம் தான். இப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்றவங்க அதுக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தாங்கன்னா அங்க நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸையும் ஆக்குபை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஆக்குபை பண்ணியிருக்காங்களா சார், நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமா இருக்கு. எய்ம்ஸ்லேயே லாஸ்ட் இயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லி அப்படி போயிட்டு இருக்கும் போது நான் முன்னாடியே 2016 நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா நீட் வந்து எக்ஸாம் வந்து அப்பதான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னப்ப நீட் எக்ஸாமை இவங்க திணிக்கிறாங்க, எப்படி வெளியில போற ஓனானா வேட்டியில கொண்டு வந்து விட்ட கதையா இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை தனியா நம்ம வந்து வெறும் 3,300 சீட்டுக்குள்ள நம்ம போட்டியை நிலவிட்டு இருக்கத இவங்க பெரிய லெவல்ல ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸையும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல பெரிய பெரிய பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நம்மளோட சீட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு 2016 இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு போட்டு விடுறேன். இந்த மாதிரி நம்ம காய் வந்து இன்னைக்கு பழமா கனிஞ்சு நிறைய ஸ்கோர்ஸ் வந்து ஈல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம ரத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நம்மளோட வளர்ச்சி கம்மியாகும். ஸோ இதுதான் 3 ரீசன் ஒய் நீட் எக்ஸாம் இஸ் எசென்ஷியல் ஆர் இம்பார்ட்டன்ட் நீடட் ஃபார் தமிழ்நாடு.